ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக ஆளுகின்ற நல்ல ஆட்சியாளர்கள் வழங்க வேண்டும். நல்ல ஆட்சியாளர் இருக்கின்ற நமது முதலமைச்சர் அவர்கள் மக்களை பார்த்து 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 அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக இந்த மாதிரி பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், சிறிய சந்தைகளை பேவர பிளாக் அல்லது சிமெண்ட் சந்தைகளாகவும், கழிவு நீர் கால்வாய்களை உருவாக்குதல், சமுதாய கூடங்கள் கட்டுதல், ரேஷன் கடைகளை சொந்த கட்டடத்தில் கட்டுதல், மகளிருக்கான சுகாதார வளாகங்களை உருவாக்குதல், இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவாக செய்து கொடுக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சி என்பதை இந்த நல்ல நேரத்திலே பணிவோடு நான் தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னை தேர்தல் களத்தில் வெற்றி வேட்பாளராக நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். உங்களால் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக என்ற பல பதவிகளில் என்னை நிலைநிறுத்திய நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதை நான் என்றைக்கும் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் உங்களை எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் சந்திப்பதற்கு உண்மையிலேயே நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய வெற்றி சின்னமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெறுமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Let's